என்ன நடக்குது? என்னங்க ஆச்சு? என்னாச்சு ராணியம்மா? எதுவும் ஆகலையே. ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்களா? சரி வாங்க. அக்கா, so all set? நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம். சரி முதல்ல என்ன பிளான்னு சொல்லுங்க. well அக்கா, பிளான் என்னன்னா ஸ்ருதியும் நானும் ஒரு ஸ்கிட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். you know as a drama. டிராமா? ஆமா மாமா, டிராமா தான். இல்ல டிராமா இல்ல, வெடி. அதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஆடி போயிடுவீங்க. shall we? எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா இந்த கதை ஒரு கோவில் வாசல்ல இருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப அப்பாவியான பொண்ணு ஒருத்தி 16 சோமவாரங்கள் விரதம் இருந்துட்டு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு கோவிலுக்கு வந்தா. அவங்க வேண்டுதல் நிறைவேறாம இருக்குமா? கடவுள் எந்த தகவலும் சொல்லல, டெலிகிராமும் அனுப்பல. 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. உங்களுக்கு பார்த்து வர தெரியாதா? கண்கள் கலந்தது, அன்பும் மலர்ந்தது. அவளோட மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. மறுபடியும் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. காலப்போக்குல மனசு ஒன்னா கலந்துருச்சு. I love you, Rani Amma. நான் உன்னை காதலிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. பதிலுக்கு இவ இதுக்குதான் நான் காத்துட்டு இருந்தேன். கெட்டி மேல கொட்ட ஆரம்பிச்சது. பூ தோரணங்களுக்கு மத்தியில முழு குடும்பத்துக்கும் முன்னிலையில அவங்க 2 பேருக்கும் மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு. மனைவி ஆயிட்டோன்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். 2 மனசா இருந்தாலும் ஒரே உயிராதான் இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே குடும்பம் எல்லாமே இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு குறையும் இருந்தது. மனசு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது. குழந்தை சத்தத்தை கேட்டு தான் எப்போ துள்ளி குதிப்பேன்னு கேட்டுச்சு. என்னோட ஆசைய நீதான் நிறைவேற்றணும்னு, ஒரு சின்ன ராஜகுமாரி வேணும்னு.
அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒரு நாள் அவங்க கனவு நினைவாச்சு. கனவா? 2 உயிரோட சேர்த்து 3ஆவதா ஒரு சின்ன உயிர் விருந்தாளி வர போறாங்கங்கிற தகவல் கிடைச்சிருச்சு. சந்தோஷமான சூழ்நிலையில வளகாப்பு ஏற்பாடாச்சு. வீடே சந்தோஷத்துல பிரகாசமா இருந்தது. கல்யாண பொண்ணு மாதிரி அவ அலங்கரிச்சிருந்தா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தது. விருந்தாளிங்களும் வர ஆரம்பிச்சாங்க. அந்த விருந்தாளிங்க கும்பல்ல எதிர்பாராம என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. பாதி பேர் சொந்தக்காரங்க, பாதி பேர் வெளியாளுங்க. ஒரு சொந்தக்காரன் வெளியாள் மாதிரி வேஷம் போட்டு வந்தான். அவளுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷமே அவ தலையில இடியும் விழுந்தது. ஒரு கெட்ட எண்ணத்தோட அந்த மனுஷன் கும்பலுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்தா. இது தெரியாம அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ இவ்வளவு வெகுளியா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? வாழ்நாள் முழுக்க ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா நீ என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. நாம காதலிச்சோன்னு நினைச்சேன். ஆனா நீ அதையெல்லாம் பொய்யாக்கிட்ட. எதிரி கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பான். ஆனா நீ உன் எல்லையை மீறிட்ட.
எதுக்காக என் முதுகுல இப்படி குத்துன? என் கனவுகளை அழிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஏமாந்துட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அழுகையா வந்தது. இத்தனை நாள் முள்ளு மேல நடந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் காதலுக்கு கிடைச்ச பரிசு இதுவா? உயிர் போற அளவுக்கு காயப்பட்டுட்டேன். போதும், தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துக்க ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க, நிறுத்துங்க. அக்கா அக்கா ப்ளீஸ். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சின்ன ராஜகுமாரி ஒரேடியா நம்மளை விட்டுட்டு போயிட்டா. வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணுங்கிற அந்த கனவு நிறைவேறாம போயிடுச்சு. இது எல்லாமே பொய். இது ஒரு நாடகம். இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகல. இந்த கையால தான் அந்த கண்ணாடி துண்டுகளை தூவுனேன். ஏன்னா இவ அதை மிதிக்கணும்னு நினைச்சேன். இது செம ஐடியா இல்ல பாட்டி.
ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன ஷாக்கு தான். தொட்ட உடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டா பாத்தீங்களா? எல்லாமே பொய்யா? இந்த வீடியோஸ் நான் உன் லேப்டாப்ல இருந்தா எடுத்தேன். இதுவும் பொய்ன்னு சொல்றியா? அட, அதுவும் பொய் தான். இத நீங்க தான் செஞ்சிருக்கணும். அதுவும் என்ன மாட்டி விட. போது நிறுத்துங்க மாப்பிள. இந்த வீட்டை சேர்ந்தவங்க அவ்வளவு கீழ்த்தரமானவங்க இல்ல. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீங்க இந்த வீட்டுல தங்குறதுக்காக நான் அனுமதிச்சேன். ஏன் தெரியுமா? நான் மத்தவங்கள பத்தி கவலைப்படல. குறைஞ்சபட்சம் அஞ்சலியாவது நல்லபடியா பாத்துக்குவீங்கன்னு நினைச்சேன். உன்னை பார்த்த உடனே அக்காவோட உடம்பு சரியாகாம இருந்திருந்தா நான் உன்னை இந்த வீட்டுல நுழைக்க விட்டுருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அக்காவே கொல்ல முயற்சி அந்த பண்ணி? மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நீ தானடா அக்காவோட மருந்த மாத்துன. அது அக்காவை கொல்லத்தானே? கையெடு. அது குழந்தை வேண்டாங்கிறதுக்கான மருந்து. அதை சாப்பிட்டா யாராவது இறப்பாங்களா என்ன? நீ எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்ச? நான் கெட்டவன் தான், ரொம்ப கெட்டவன். எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. எக்கடோ கெட்டு தொலைங்க. இந்த கையால தான் அந்த கண்ணாடி துண்டுகளை தூவுன. ஏன்னா இவ அதை மிதிக்கணும்னு நினைச்சேன். இது செம ஐடியா இல்ல பாட்டி. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன ஷாக்கு தான். தொட்ட உடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டா பாத்தீங்களா? நான் தான் கொன்னேன். என்னோட குழந்தைய நானே கொன்னுட்டேன். இந்த கையால தான் அந்த கண்ணாடி துண்டுகளை தூவுன. ஏன்னா இவ அதை மிதிக்கணும்னு நினைச்சேன். இது செம ஐடியா இல்ல பாட்டி. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன ஷாக்கு தான். தொட்ட உடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டா பாத்தீங்களா? நான் நினைச்சது முடிஞ்சது. நான் இந்த மாதிரி எல்லாம் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? ஏன்னா அவ தன்னோட குழந்தைய இழந்ததுக்கு அப்புறம் ஒரு பதிவிரதைய போல பத்தினி விரதனா மறுபடியும் நான் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வீடு அப்படிப்பட்ட வீடு. இந்த வீட்டை விட்டு ரொம்ப நேரம் பிரிஞ்சிருக்கவே முடியாது இல்லையா? பாட்டி ஆசிரமத்திலிருந்து இருந்து கூட்டிட்டு வந்ததே நான் தான். ஏன்னா அவங்க என்ன அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். இந்த பாட்டியாலையும் எதுவும் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு பிறக்க போற குழந்தையவே சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன்.